ரொம்ப நாள் ஆச்சுல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்ட்டு வந்து நான் நினைக்கிறேன். நான் சாரிங்க, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணி பதிவு பண்ணி. ஸோ நம்ம சேனலோடைய யூடியூப் சப்ஸ்கிரைப்ஸருக்கு வந்து எல்லாருக்கும் வந்து என்னுடைய சாரியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். நான் வீடியோ மேக் பண்ணாலும் ஒரு சில டைமில் வந்து வீடியோஸ் வந்து ஒரு சிலர் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் வந்து பண்ணுறீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றியை வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறேன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 17 வயசு ஒரு 4 வயசு பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட மாநிலத்து இளைஞரை வந்து தாக்கியிருக்காங்க. அந்த ஒரு நியூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து பேசிட்டு இருக்காங்க. அது வந்து என்ன ஏது அப்படிங்கிறதா வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அப்போதான் வந்து நம்ம சேனலில் வந்து பதிவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையிலேருந்து திருத்தணி போகிற ஒரு மின்சார ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த கோலாம்பூர் பகுதியை சேர்ந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 34 வயசு ஒரு இளைஞர் வந்து ஒரு ட்ரெயினில் ஏறி இருக்காங்க. நான் வந்து அந்த பர்டிகுலர் நேம் வந்து நான் மென்ஷன் பண்ணல. பிகாஸ் ஆஃப் அவர் வந்து ரெக்கவரி ஆகிட்டு வெளியே வரும்போது வந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்து ஒரு சிலர் வந்து அதை வந்து பார்த்து அவங்களுடைய இமேஜ் வந்து டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு வந்து நான் நினைக்கிறேன் நான். ஸோ அதனால வந்து பர்டிகுலராக அவருடைய நேம் வந்து நான் மென்ஷன் பண்ணலை. நான் நிறைய யூடியூப் சேனல், நியூஸ் மீடியா, அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் வந்து எல்லாம் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு வந்து அது பிடிக்கலன்னு அதனால வந்து அவங்களுடைய பேர் வந்து நான் சொல்லலை நான். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவருக்கு வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா 34. இவர் வந்து அந்த ட்ரெயினில் ஏறாரு. அந்த ட்ரெயின் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்படி மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா திருவலங்காடு பகுதியில் சேர்ந்த ஒரு 4 யங்ஸ்டர்ஸ், இவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 17. இவங்களும் வந்து அந்த ட்ரெயின்ல வந்து ஏறுறாங்க. இவங்க வந்து ஏறிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த 4 பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா போதையில இருந்ததா வந்து நியூஸ்ல வந்து நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பசங்க வந்து அந்த கஞ்சா போதையில வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பட்டை கத்தி வச்சுக்கிட்டு வந்து அவங்களுடைய மொபைல்ல வந்து கழுத்துல கத்தி வச்சுக்கிட்டு வந்து ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த 4 பசங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வட மாநிலத்து இளைஞர் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, பப்ளிக் பிளேஸ் அப்படின்னு அவர் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பசங்க வந்து என்ன மைண்ட் செட்ல இருந்தாங்கன்னு தெரியல. அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே அந்த கம்பார்ட்மெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த இளைஞரை வந்து கத்தி வச்சு அவருடைய கழுத்துல வச்சுக்கிட்டு வந்து அச்சுறுத்துற மாதிரி பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதையும் அவனுங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, கிறுக்கு பசங்க வீடியோ எடுத்து அதையும் வந்து அவனுங்களுடைய வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா திருத்தணி பகுதியில வந்து நின்றுச்சு. அந்த 4 வயசு பசங்களும் இறங்கிட்டு அந்த வடமாநிலத்து இளைஞரை வந்து வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய் அந்த திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்ல ஆளு நடமாட்டம் இல்லாத மறைமுகமான ஒரு பகுதிக்கு அழைச்சிட்டு போய் அங்க வந்து அந்த வயசு பசங்களும் கஞ்சா போதையில இருந்திருக்கானுங்களாட்டுக்குது. இவனுங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இளைஞர் ஒருத்தரை வந்து கத்தியால வச்சு வந்து தாக்கி இருக்கானுங்க. அவருக்கு வந்து ஒரு சில காயங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவனுங்க அதையும் வீடியோ எடுத்து அதையும் வந்து அவங்களுடைய சோசியல் மீடியால வந்து அப்லோட் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் வந்து இவனுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டானுங்க. அந்த அந்த வடமாநிலத்து இளைஞர் வந்து பாத்தீங்கன்னா மயங்கி கிடந்திருக்காரு. அதை பார்த்துட்டு இருந்த ரயில் பயணிகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க ரயில் போலீஸ்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் திருத்தணி ரயில்வே போலீஸ் வந்து அந்த வடமாநிலத்து இளைஞரை வந்து காப்பாத்தி முதலுதவியில செஞ்சுட்டு அப்புறம் திருத்தணி அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து அவர் வந்து அட்மிட் பண்ணி அவருக்கு வந்து தேவையான மருத்துவ சிகிச்சைலாம் வந்து மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. இது வந்து எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சண்டே நடந்த ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து ஒரு வைரலா ஒரு பேசு பொருளா வந்து ரொம்ப மாறிட்டு இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான ஒரு அரசியல் தலைவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான எங்களுடைய கருத்து எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னுடைய கருத்துக்கள் என்னன்னா, அந்த 4 வயசு பசங்களும் கஞ்சா போதையில வந்து இருக்காங்கன்னு தெரியுது. அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இவனுங்க இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம இந்த மாதிரி இவங்களை வெளியே விடக்கூடாது, இவனுங்களை வந்து திருத்தணும் அப்படின்ட்டு வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கே வந்து அக்கறை இல்லாத டைம்ல நாம எப்படி வந்து மற்றவங்களை இந்த சொசைட்டியை வந்து நம்ம குறை சொல்ல முடியும்? அதுங்கதான் என்னுடைய கருத்து. இந்த வீடியோ பதிவு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். 2026 வந்து வரப்போகுது. 2025 வந்து நம்ம பல்வேறு விதமான ஸ்ட்ரகிள் வந்து மேற்கொண்டு இருப்போம். அது வந்து எதுவுமே இல்லாம 2026 வந்து நம்மளுக்கு நல்லபடியா ஒரு புது வாழ்க்கையை வந்து அமையணும் அப்படின்றதுக்காக
இந்த வீடியோலையும் நான் வந்து கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பதிவு வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருந்த நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.